அதுக்கப்புறம் ஸ்மார்ட் சிட்டியை வந்து ஏற்கனவே முதலமைச்சர் உத்தரவுகள்கிட்ட பல்வேறு ஒன்லைன் கமிஷன் போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம வர்ற நேரம், அதாவது நம்ம மாநகராட்சி வர்ற நேரம், நம்ம தமிழக அரசு அமையிற நேரத்தையும் பார்த்தீங்கன்னா டென்ட்ரோ கிட்ட மாற்ற முடியாத சூழ்நிலை இருக்கணும். இருக்கிறத ரெடி பண்ணி நீங்கள் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு சிறப்பாக வந்திருக்கு. இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு சொல்லுங்க. வேலை எடுக்க டிபிஆர்லாம் வேற, அதாவது திட்டமிடுதல் ப்ராஜெக்ட் டீட்டெயில் ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா திட்டமிடுதலை எடுத்தவன் ஒரு நிறுவனம் கண்காணிக்கு, டிபிஆர் போட கொடுத்த வேற டீம் இன்னொரு நிறுவனம் கண்காணிக்கு, கடைசியாக நம்ம வறட்சியில் கண்காணிக்கிறது தான் இந்த நிறுவனம். அந்த நிறுவனத்தால் அலிகேஷன் டெண்டர், அதாவது டெண்டர் போட்டு எடுத்துருக்கோம், என்ன அலிகேஷன் இருந்தால் நடவடிக்கை எடுக்கிறவங்க வந்து அதை பிளாக்லிஸ்ட் பண்ணிருக்கோம். ஆனால் தகுதியில்லாத ஆளும் கொடுக்கல. நம்ம ஒரு குவாலிஃபிகேஷன் வந்திருக்கோம், அதில் எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க எல்லாம் கொடுத்துருக்கு. அதில் வந்து இந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் கண்டிப்பாக தீர்மானம் இரண்டு தூத்துக்குடி மாநகராட்சிக்கு சொந்தமான சிவ தூத்துக்குடி மாவட்ட சாதாரண தேர்தல் விதிமுறையாக அந்த 3 மாதம் ஜூன் மாதத்தில் கூட்டம் ஆரம்பமாக நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கோம். உங்களுக்கு ஆணையாளர்களே, துணைமையர் அவர்களே, அனைத்து மாவட்ட உறுப்பினர்களே, நம்ம மாநகராட்சி சேர்ந்த அனைத்து அதிகாரிகளே, பத்திரிகையாளர் நண்பர்களே, உங்கள் அனைவரும் வணக்கம். தூத்துக்குடி மாநகராட்சி பொறுத்தவரை கிட்டத்தட்ட 2000 வருஷமாக பல்வேறு நடவடிக்கைகளுக்கு ஒரு முன்மாதிரியான மாநகராட்சியாக போயிட்டு வருகிறது. அதை தொடர்ந்து இப்போது செஞ்ச பணி தேர்தல் நேரம் இருந்தாலும் நம்ம என்ன ஒத்து பண்ணமோ அதை ஆணையர் அவர்கள் சிறப்பாக கொண்டு வந்திருக்காரு. அதில் ஒரு பகுதியை மட்டும் நான் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அது மட்டும் அதை தொடர்ந்து நம்மளோட கூட்டம் ஆரம்பமாக இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு நடவடிக்கை, அதாவது பசுமையாக இருக்கிற முயற்சி பண்ணோம். நம்ம வெள்ளத்தை பார்த்துருக்கோம். 3 வருஷத்துக்குள்ள வெள்ளத்தை பார்த்து தண்ணியை 4 நாளில் பணிஞ்சு எல்லாம் வெளியே போச்சு. அந்த வெயில் நேரத்தில் கோடையில் வந்து பயங்கர கஷ்டமாக இருந்தது. நம்ம அந்த தடுப்புக்குளத்தில் எஸ்சிபி ஓட ஆரம்பிச்சோம்னு வச்ச தண்ணி நாள் அந்த மரம் வந்து நல்லா பாதுகாக்கப்பட்டு நல்லா முறையில் போயிட்டு இருந்தது. அதனை தொடர்ந்து அதாவது நம்ம பார்க்கணும் இருக்கிற கண்கள் அவர்களுக்கு கோரிக்கைக்கு ஒரு படிப்பும் ஒன்று அதில் தொடங்கணும். நான் 6 பூங்கா அதில் தொடர்ந்து இருக்கும். எம்ஜிஆர் பார்க்க கேட்டாப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம முதலமைச்சர் வரைக்கும் தெரியும். முன்னாடி நடத்த சின்ன சின்ன பாடமாக இருக்கும். பார்க்க இருக்குது, தேவையான பாருங்க, மக்களுக்கு தேவையுள்ளமை மாற்றணும் அறிவுரை பண்ணார். அதில் தொடர்ந்து தான் ஒன்று படிப்பகம் பண்ணணும். நல்லா தினசரி 700 மாதங்கள் ஏற்றி கல்வி தேர்வு படிக்கலாம். அந்த நூலகங்கள் வந்து நூலகத்தில் படிக்கிறது, கல்வி தேர்வு படிக்கலாம். அந்த வசதிகள்லாம் நல்ல முறையில் போயிட்டு இருக்குது. அதனை தொடர்ந்து அது பக்கத்தில் இன்னும் மிக்சர் இருக்குது, டிராஃபிக் பார்க்கும் போது இருக்குது, மேண்டோரி இருக்குது, இன்னொரு வந்து ஐந்தரை பூங்கல் இருக்குது. அந்த பூங்காவை அடுத்த கட்டத்தை வேறு என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பெண்களுக்கு என்று பிரத்யேகமாக பல்வேறு நடவடிக்கைகள் 20 பூங்கா மாநகராட்சி பூங்காவும் இந்த பெண்களுக்கு என்று பிரத்யேகமான ஒரு பூங்கா அமைய இருக்கு. அதையும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் மாவட்ட நூலகம் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் வந்து மாவட்ட நூலகம் நல்லாயிரத்து தூய்மை இருக்குது. அதனை தொடர்ந்து கிளை நூலகங்கள் 10 இருக்குது. அந்த 10 பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன இடத்துல புக்கு வந்து நிறைய இருக்குது. உட்காந்து ரீட் பண்ண இருக்காது. அதான் ஆணையாளர் சொல்லி நானும் ஆணையர்கள் நடத்துவதற்கு நிறைய இடம் இருக்கிறதுல நம்ம மாநகராட்சி பகுதி சமுதாய நலக்கூடம் சில இது பார்க்கல இருக்குது. ஒரு உதாரணம் முத்துகிருஷ்ணா பார்க்கணும் இருக்குது, பொன்சுப்பையா நகரில் இருக்குது, மீரவ இருக்குது, சங்கரபதி, ஆர்பர், கேம்பூர், சுந்தர் நகர், தேவகி நகர், ராம் நகர், முத்தமால் நகர், இதெல்லாம் இருக்கிற இடத்துலலாம் நல்லா, அதாவது எப்படி மாநகராட்சிக்காரங்க கல்வியையும் நம்ம மாணவர்கள் வந்து எந்த விதத்தையும் சலசலம் இல்லை, எந்த இடத்துலையும் பிரயோஜனப்படுத்தி கூட சிறு நேரத்தை ஃபிசிக்கல் ஒர்க்கு வந்து வேறு பார்க்கில் போகிறோம், வாக்கிங் நடக்கும், லைட்டாக ஒர்க் அவுட் பண்ணுறோம். அந்த நேரம் இப்போ நம்ம வீட்டில் அம்மா அப்பாவோட போகிறோம், அது வயசானவங்க இருந்தால் உட்காந்து புக்கு படிக்கலாம், பேர் படிக்கலாம். அந்த நோக்கத்தை முன்னேற்றதுனால ஒரு முயற்சியாக கணேசர் ஒரு பார்க் நல்லாவே உங்களுக்கு தெரியும். அந்த பார்க் பக்கத்தில் ஒரு 6 கோடி கடைசியில் கூட முதலமைச்சர் ஒரு உத்தரவுலேருந்து அறிவு போட்டிருக்காங்க கல்வித்துறை அமைச்சர். அதில் ஒரு பார்க் இருக்குது, மெட்ராஸில் மதுரையில் பார்த்துட்டீங்க, நம்ம அண்ணா நூலகம் இருக்காங்க, அந்த இடத்துல அமையுது. ஏன்னா அதுவும் நம்ம மாநகராட்சி தான் பண்ணுது. அதை தொடர்ந்து 10 கிளை நூலகமும் நடைமுறைப்படுத்தணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜியோ ஒன்று இருக்குது கவர்மெண்ட், மக்கள் அதிகம் கூட இடம், அது பஸ் ஸ்டாண்டாக இருக்கலாம், ஜிஹெச் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், இந்த மாதிரி இடத்துல நூலகம் அமைக்கும் நூலகம் இருக்குது. அதில் ஒரு முயற்சியாக ஆணையர்கள் வந்து நாங்கள் அந்த இடத்த தேர்வு செஞ்சிருக்கோம். நம்ம ஸ்மார்ட் சிட்டி, அதாவது அண்ணா பேருந்து நிலையம், ஸ்மார்ட் சிட்டி அவர் பேர் வந்து அண்ணா பேருந்து நிலையத்தில் 2வது தளத்தில் அதுலேயும் ஒரு நூலகம் இருக்குது. அந்த பஸ்ஸில் வெயிட் பண்ணுறவங்க படிக்கலாம், வெயிட் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, இந்த பகுதியில் உள்ள மாணவர்கள் நிறைய கிட்டத்தட்ட 1000 பேர் வெயிட்டிங் நிற்காங்க. நம்ம ஒரு கணக்கெடுப்பாக தெரிஞ்சு
மக்கள்லாம் பயன்படும் விதமாக அதில் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். அதை தொடர்ந்து வேறு எங்கெங்கே தேவை இருக்கோ மக்கள் பயன்பாட்டுக்காண்டி அதனை கொண்டு வர வேண்டிய ஏற்பாடு செய்யணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல் நகரத்தை நல்லா தெரியும். சமீப காலத்தினால நம்ம டூ வீலர் ஓட்டுறது இருக்கீங்க, காரில் போகிறது இருக்கீங்க. டூ வீலர் வந்து ஒரு 8 மணிக்கு போனீங்கன்னாவே தெரியும் நம்ம நகரத்தில், குறிப்பாக கட்டியாபுரம் ரோடுன்னு தெரியும். அதை புதிய பேருந்து டவுனுக்குள்ள வர்றது, கிருஷ்ணநாயகம் கிராஸ் ஆகுறது, இந்த இடத்துலலாம் போனீங்கன்னா ஸ்கூல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர பொல்யூஷனாக இருக்கும். பைக்கில் நானே சில சமயம் எடுத்துகிட்டு வருவோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேவல்லாம் நிற்கிறதுல ரொம்ப பொல்யூஷனாக ரொம்ப கோரிக்கையாக இருக்கும், ரொம்ப எரிச்சு. இப்போ நிறைய கிட்டத்தட்ட நிறைய சாலை பிராண்டாக அகலப்பட்டிருக்காங்க. அந்த என் ஸ்கீமு, அந்த என்கேப் மூலிமா வந்து நான் அட்டன்மெண்ட் சிட்டி, அதாவது வாடகை கல்வியில் ஒரு இந்திய அளவில் ஒரு நிகழ்ச்சி போடுவாங்க. அது வந்து நம்ம மாற்றி கொண்டு வந்துருக்கோம். அதுக்கு வந்து அந்த ஸ்கீமில் கொண்டு வர பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக் நல்லாவே குறையும். இந்த பொல்யூஷன் நல்லா குறைஞ்சிருக்க நல்லா குறையும். செடியோடு சேர்ந்து வரைக்கும் டிராஃபிக் நல்லா குறையும். இதை வந்து மேலும் விரிவுபடுத்த, உதாரணத்துக்காண்டி நம்ம யூனிவர்சிட்டி காலேஜெல்லாம் தெரியும். அதில் 200 சாலையில் சர்வீஸ் ரோடுலேயே போடப்பட்டுள்ளது. அதுக்கு பின்னாடி இருந்து போனால் நேரம் பாக்கெட்டுக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் கனெக்ஷன் அந்த 3ஆம் மேம்பாலத்துக்கு போயிடும். அந்த சாலை இது வரைக்கும் நம்மளோட லைன், நம்ம மாநகராட்சியோட லைன் போக கிட்டத்தட்ட 60 கோடி இருக்குது. அதுலேயும் சாலையை ஏற்படுத்துறது மாநகராட்சி ஆணையர் நாங்கள் ஆய்வு பண்ணுறோம். அது மிக விரைவில் வரும். இதெல்லாம் எதுக்கு வரலன்னா டிராஃபிக் ஃப்ரீயாக போகிறீங்க கொஞ்சம் கனெக்ஷன் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். சங்கரபுரி ரோடாக இருக்கட்டும், ஜோதிநகர் ரோடாக இருக்கட்டும், இதை வந்து அடுத்த முன்னேற்றிருக்காங்க. இன்னொரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம டூ வீலர் நம்ம மாநகராட்சியிலேருந்து போனாலே 3ஆவது மேம்பாலத்தில் ஏறினா அந்த 8ஆவது ரோட்டை சந்திக்க முடியும். ஆனால் ரொம்ப மீட்டர் கிடையாது, வெறும் 100 மீட்டர் தான். அதை நம்ம வந்து மீனாட்சி ரோட்டில் இருந்து நிறைய சாலை இருக்குது. நம்ம மாமன் ரோட்டில் சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் ஒரு சாலை தான் எடுத்துருக்கோம். காலப்போக்கில் ஒரு சாலையை கனெக்ஷன் பண்ண முடியும். இதனால பள்ளிக்கு போகிற பிள்ளைங்க அது இப்போ நிறைய நம்ம ஊரில் தாய்மார்கள், லேடிஸு, இளைஞர்கள் எல்லாரும் வண்டி ஓடுறாங்க. அவங்க ஈஸியாக இருக்கும். 8 மணிக்கு நீங்கள் பார்த்தாலே பாருங்க. அதுக்காக ஃபியூச்சர் தூத்துக்குடி இடத்துல சொன்ன மாதிரி இன்னும் 50 ஆண்டுக்கு எப்படி இருக்குங்கிறக்காண்டி நம்ம எடுத்துக்கணும். அது நல்லா பணம் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து வேற இன்னொரு விஷயம்னா என் ஸ்கீம்ல நிறைய சாலை அகலப்பட்டியாச்சு. ஏற்கனவே நான் வந்து உங்களை சொன்ன மாதிரி சாலை மாவட்ட ரெண்டு சாலை தான் வருது. ஏற்கனவே சொன்ன மாதிரி சாலையோட இங்கே வந்து இடம் வந்து ஒதுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போதைக்கு நம்ம முறையான மாநில ஒரு முயற்சி எடுத்து சொல்லுங்க. ஏற்கனவே நம்ம ஒதுக்கப்பட்ட இடம் ராஜாஜி முன்னாடி இருக்காங்க. நம்ம 7000 வந்து காடு கொடுக்கணும். இந்த 7000 காடு கொடுத்து சாலையோட பணியாளர் தான் நம்ம அங்கீகரிச்சிருக்கோம். ஏன்னா அங்கீகரிச்சுன்னா 10,000 லோன்னா 2,000 ரூபா மானியம் கிடைக்கும். அது நம்ம கொடுத்த இடத்த வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். நிறைய இடத்துல நெருக்கடி, நல்லா ஆக்சிடென்ட் ஆகுது, பொதுமக்களுக்கு இணைஞ்சு சொல்லி சொல்றாங்க. வீட்டு வாசலில் நான் இந்த பார்லமெண்ட் தேர்தலில் ஒர்க் பண்ணும் போது சமூகமாக இருக்கட்டும் எல்லா பகுதியும் நடந்தே சென்று வாக்குறுதியில் நிறைய, அதாவது தாய்மார்களே வந்து சார்ந்த எண்ணிக்கையாக இருக்கட்டும், சின்ன சின்ன கடை நடத்துறாங்க. அவங்களுக்கு நம்ம இடத்துல கொண்டதே இல்லை. ஒரு சில பிராண்டா ரோட்டில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரே பிராண்டில் வண்டி வந்துருக்கு. அந்த வண்டியெல்லாம் அந்த ரோட்டில் இருக்க மாட்டாங்க. அவங்களும் குறைக்கணும். ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட ராஜாஜி பார்க்காக இருக்கட்டும், அந்த முத்துநகராக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் பார்க்காக இருக்கட்டும், இது போக நம்ம பாளையத்தில் நம்ம சொல்லுங்க 4 பூங்கா இருக்கிற யூனிவர்சிட்டி வாசல்ல இருந்து நாமக்கல் வளா வரைக்கும் நிற்கிறோம். இது போக எந்ததாக ஒரு இடம் இருக்கு சாலை பணியாளருக்கு போதா இருக்கும். ஒரு உதாரணம் 4ஆம் கேட்டு டு மேம்பாலம் வரைக்கும் நிறுத்தக்கூடாது. ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்காது. 4ஆம் கேட்ல இருந்து மேற்காமல் நிறுத்தணும். மேற்காமல் சாலை பணியாளர் ஒதுக்கிருக்கோம். நிறைய சாலையோட வியாபாரி அந்த இடத்துல நடக்கும். இதெல்லாம் நம்ம அங்கீகரிக்கப்பட்ட இடம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கலைஞர் பூங்கா அதெல்லாம் நல்ல பிராட் ரோடு, 4 சைடு ரோடு இருக்கு, ஏற்பட்ட ரோடு இருக்கு. இதெல்லாம் நம்ம யாருக்கும் அங்கீகரிக்கப்பட்ட இடம். இது போக மற்ற இடத்துல வந்து வியூலி ரோடாக இருக்கட்டும், ஸ்மார்ட் சிட்டியில் போட்டது எல்லாமே வந்து நிறைய இடத்துக்கு ஆக்சிடென்ட் வருது. ஒரு சில மாணவர்கள்லாம் இறந்துட்டு தான் நிறைய கம்ப்ளைண்ட். ஆனால் அந்தந்த இடத்துல இருக்க வேண்டாம். அவங்களுக்கு தகுந்த இடம் சொன்னீங்கன்னா நாங்கள் ஆய்வு பண்ணி ஒதுக்கிட்டு வந்துடுவோம். அவங்களும் பிரச்சனைகள் அவங்களுக்கு தப்பு கிடையாது. போக்குவரத்துக்கு இறங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இன்னொரு மிகப்பெரிய திட்டம் ஆணையாளர்கள் அமைச்சு கணக்கெடுத்து வச்சாச்சு. 25,000 மரம் நடப்போம். அந்த இடத்துல எஸ்டிபி அங்கே நட்டதெல்லாம் வேற தரவுகள் மொத்தமாக முதலமைச்சர் திறந்தா மாநகராட்சி உள்ளவங்கன்னா 70,000 எலெக்ஷன் வந்துட்டு அதில் ஒரு பெண்டிங் இருக்கு. அந்த பெண்டிங்கும் பூர்த்தி பண்ணுற மாதிரி 25,000 மரத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுனில் மக்கள் குடியிருக்கும் போது அந்தந்த ஏரியாவை வந்து லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் வார்டு வரையும். இது வந்து நேராக தனியார் பங்களிப்புனால கொஞ்சம் லேட்டாக இருக்காது. அமௌண்ட் நிறைய ஆகுது. அதை எல்லாமே நாங்கள் வந்து கலெக்ஷன் பண்ணி தனியார் பங்களிப்போம். அதை மரம் நட்டப்போம். அது பின்னாடி தேடி வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ வரைக்கும் சாதாரண நடக்கும். அதுக்கப்புறம் உறுப்பினர் எதுவும் கேள்வி இருந்தால் பதில்